ஸ்தோத்திர ஆண்டவரே, எமக்கு நன்றி. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஒவ்வொரு நாளும் இந்த காலை ஜெபம் அரை சன்ஷைன், இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த ஜெபத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து நடத்தட்டும். இந்த தியானத்திற்காக, இந்த ஜெபத்திற்காக ஆயத்தமாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே, இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஆசீர்வாதம், எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாம் தேவனை துதிக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான பிஷப் சார்லஸ் ஐயா அவர்களுக்காகவும், இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தான அருமையான பாஸ்டர் ஃப்ராங்க்லின் ஏசாஸ் அவர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த டிவியில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். நாம் கர்த்தரை துதிப்போம். God bless you. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நாம் கிருபையால் நிலைநிற்கிறோம். பிரியமானவர்களே, அந்த கிருபையை உயர்த்துவோம். அந்த கிருபை தந்த தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வீட்டில் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கினாரே, அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா, க்ளோரி. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 22வது அதிகாரம் வசனங்கள் 39 தொடங்கி 46 முடிய. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் பிரான்சிஸ் ராமதாஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நியூ கிரேஸ் தொலைக்காட்சியின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே அதில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம்
40வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜெபம் என்பது ஒரு முக்கியமான காரியம். ஜெபம் இல்லை என்றால் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. நம்ம ஜெபிக்க கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தர் தெளிவாக இந்த வேத வசனத்திலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. சோதனை ஒரு மனுஷனுக்கு வரும்னா கட்டாயம் வரும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சோதனை வரும் கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நீங்கள் உட்படாதபடிக்கு அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் ஜெபம் தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கேட்குறோம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்கேங்க வாழ்க்கை அப்படி போதுங்க இப்படி போதுங்க. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க தெளிவான ஒன்றாக ஜெபிக்காமல் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா தெளிவாக ஜெபிக்காதவர்களாக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே நாம் 22வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இப்போ இந்த சாத்தான் என்று சொன்னால் சோதனைக்காரன் என்று அர்த்தம். அப்போ சோதனைக்காரன் என்று சொன்னால் அந்த சோதனைக்காரன் சோதனையை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்தில் பாருங்க, தன்னுடைய இச்சையினாலே தன்னுடைய ஆசையினாலே ஒருவன் மாட்டிக்கொண்டான். யார் அந்த ஒருவர் என்று சொன்னால் யூதாஸ் ஸ்காரியோத். பாருங்க, யூதாஸுக்குள்ள சாத்தான் புகுந்தான். ஏன் புகுந்தான் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள சில இச்சைகள், சில ஆசைகள், அந்த பணத்தை ஆசை, அந்த பண ஆசையை பிசாசு காட்டுறான். அது ஒரு சோதனை. இன்னைக்கு பண ஆசைக்குள்ளே போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஆமாம், என்னென்ன தேவையில்லாத பிஸ்னஸில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ₹1 போட்டால் ₹2 கிடைக்கும், ₹2 போட்டால் ₹4 கிடைக்கும், ₹4 போட்டால் ₹8 கிடைக்கும், டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கணும், இருக்கிறதையும் இழந்து விடுகிறார். இதெல்லாம் ஒரு சோதனை, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறதில்ல. பணத்தை மாத்திரம்தான் குறிக்கோளாக பார்க்குறோம். பாருங்க, இந்த இடத்துல பணத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்து கொண்ட ஒரு மனிதன் இந்த பைபிளில் இருக்கிறார் என்று சொன்னால் அது யூதாஸ் காரியோத்தை முதல்ல இருக்கிறாங்க. பாருங்க, யூதாஸ் காரியோத்து பணத்துக்காக 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? நாண்டு கொண்டு செத்தான். பாருங்க, சோதனைக்காரன் அவனை என்ன செய்திருக்கலாம்? சோதனைக்காரன் அவனை சோதித்திருக்கலாம். பண ஆசையை காட்டினாங்க. பண ஆசை காட்டும் பொழுது அவன் பணத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான். பாருங்க, இயேசு கூடயே இருந்தான். இயேசு ஜெபிக்கிற ஜெபங்களை பார்த்திருப்பான். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்திருப்பான். இயேசு கூடயே தான் இருந்தான். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையை போத்திருக்கலாம். இல்லை நமக்கு தெரியாமையே நம்ம பைபிள் படிக்கிறோம், ஏதோ நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி கொண்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் முழுமையாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. பாருங்க, சோதனைக்காரன் கட்டாயம் எல்லாருடைய வாழ்க்கையில வரான். ஏன்னா அவன் பேரே சோதனைக்காரன். ஆனால் அப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எப்படி விழித்திருக்க வேண்டும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணும். சோதனைக்காரனை குறித்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அப்போ சோதிக்கப்படாதபடிக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதிகாலை ஜெபம், மதியான ஜெபம், இரவு ஜெபம், இந்த 3 காரியங்கள். ஆனால் ஜெபிக்கிறதே இல்லாமல் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஜெபமும் வேத வாசிப்பும்
எப்படியோ அந்த ரயில் தண்டவாளம் எப்படி ரயிலை பயணிக்க வைக்கிறதோ 2 ட்ராக்கு, அந்த மாதிரி ஒரு ட்ராக் இல்லைனாலும் அந்த ரயில் பயணம் சரியாக இருக்காது. பாருங்க, இதில் 2மே இல்லாதவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. சோதனை வாழ்க்கையில் எப்படி போகிறதுனே தெரியாது, வழியே தெரியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை பயணம் அது எங்கே போகுதோ அங்கே தான் போயிட்டுருக்கு. எங்கே அது வாழ்க்கை பயணம் இருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது உலகத்தில் வருகிற அனைத்து சோதனைகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் இந்த பகுதியின் மூலமாக அவர் காட்டுகிறார். இன்னைக்கு சோதனைகள் நிறைய நமக்கு வருது இல்லையா? நிறைய டெஸ்ட் நம்ம லைஃப்பில் நிறைய சோதனை வருது. என்ன அப்படின்னா, பணம் இல்லை, சில நேரங்களில் நிம்மதி இல்லை, எல்லாத்துலேயும் சில சோதனைகள். ஏன்டா என் வாழ்க்கை ஏன்டா நான் இப்படி சோதிக்கப்படுறனோ, ஏன்டா நான் இப்படி இருக்கிறனோ, எனக்கு சோதனை தாங்க என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ சோதிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சோதனைக்கு உட்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறார். சோதனைக்காரனுக்கு நீ இடம் கொடுத்தீன்னா உன் வாழ்க்கையை முடிச்சு கட்டிடுவான். அப்போ வாழ்க்கை சோதனைக்காரன் சோதனையை கொண்டு வரும்பொழுது எப்படி ஜெயிக்கணும்? ஜெபத்தின் மூலமாக ஜெயிக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பணத்தை வைத்து அவன் ஆசை வார்த்தைகளை அவன் கேட்டு அவன் வாழ்க்கை நரகமாக போனது, நாண்டு கொண்டு செத்து போனான், அவன் வாழ்க்கை இல்லாமல் போனது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? அவன் சரியாக ஜெபம் பண்ணி இருக்க மாட்டான். கட்டாயம் இதில் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏசாமியோட பைபிளை தூக்கிட்டு போகலாம், ஆண்டவர் கொடுத்த வேதத்தை தூக்கிட்டு போகலாம், சர்ச்சுக்கு எல்லாரும் மாதிரி போய் உட்காரலாம், 4 பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஜெப வாழ்க்கை சரியாக இல்லாமல் இருந்தால் மாயமாலமான காரியமாக அது மாறிவிடும். எது நம்ம வேஷம் போடுற மாதிரி, ஒத்த வேஷம் போடுற மாதிரி அது ஆயிரும். எல்லாரும் போகிறாங்க சர்ச்சுக்கு, நானும் போகிறேன், எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். ஆனால் உண்மையாலுமே நம்மளுடைய ஜெப வாழ்வு சரியாக இருந்தால் ஜெய வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாற முடியும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 22:23 அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இதுதான். எவன் பெரியவன்? நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ பெரியவளா, நான் பெரியவளா? இதுதான். நான் என்னுடைய பவரை நான் காட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் தான் பெரியவன், நான் தான் உன்னை பெரிய ஆள். அப்படி சொன்னாலே ஒரு பெருமை வந்து விடுகிறது. அப்போ பெருமை என்று சொன்னால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ அந்த பெருமை யாரை குறிக்கிறதுன்னு சொன்னால், அந்த பெருமைனா நான் தான் அப்படின்னு சொல்கிற நான்கிற அந்த விஷயம் யாரை குறிக்குதுன்னா பிசாசை குறிக்கிறது. பிசாசு கொடுக்குற காரியம் அது. அப்போ அவனும் சோதனைக்காரன் தான். அப்போது ஒரு மனுஷன் பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் எண்ணங்களை கொண்டு வருகிறான். நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வருகிறான். தாழ்மை இல்லாமல் அவன் செய்து விடுகிறான். பண ஆசைக்கு நேராக நடத்தி போகிற இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அவனவன் தன் சுய இச்சையினாலே, இச்சை, பெருமை, பதவி, பட்டம், இதெல்லாம் யாருக்கு தெரியுமா வரும்? எவன் ஒழுக்கமாக, ஜபங்கிறது முக்கியம்தான், ஆனால் ஒழுக்கமாக யார் ஜபம் பண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் வருகிறது. அப்போது இதெல்லாம் ஒரு சோதனை. திடீர்னு ஒரு பெருமை வர மாதிரி இருக்கும். ஆனால் ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஐயோ நாம் செய்வது தவறு, இப்படி நம்ம பேசியிருக்க கூடாது, இப்படி நாம் இருந்திருக்க கூடாது, ஐயோ நம்ம இந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுருக்க கூடாதுங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வரும். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் அவன் அந்த சோதனையிலேருந்து விடுதலையாகி விடுவான். திடீர் ஒரு பண ஆசை வருது, இந்த காரியங்களை செஞ்சால் உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணும், உடனே அப்படியே பின்னாடியே ஓட மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இருங்க நான் ஜெபம் பண்ணுறேங்க, கர்த்தர்கிட்ட கேட்குறேங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியங்கள் நான் செய்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் பாருங்கள், யூதாஸ் காரியோத்து அப்படி இல்லை. அவன் பாருங்கள், வெள்ளிக்காசு ஒரு 30 வெள்ளிக்காசு உனக்கு தரேன், நீ ஆண்டவரை காட்டிக்கணுன்னு இருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிற மனுஷனால நிதானித்து பார்த்துருப்பான். அப்போ பாருங்கள், அவன் ஒழுக்கமாக, அவனுடைய ஜெப வாழ்வு ஒழுக்கமாக இருந்திருக்காது. அப்போ பாருங்கள், அவன் சரியான ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்திருந்தால் என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும்? ஐயோ நான் செய்வது தவறு அப்படிங்கிற ஒரு உணர்வின் ஆவி அவனுக்குள்ளே இருந்திருக்கும், ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, சோதனைக்காரனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவனுடைய வாழ்க்கையே வேதனையாக மாறியது. இன்றைக்கு ஜெப வாழ்வு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு
ஜெய வாழ்வாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமாம், இந்த இடத்துல ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இன்னொரு பகுதியில் இருக்கிறது. அப்போது நம்ம விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அதில் நம்ம அப்படியே சிக்கி தவிக்காதபடிக்கு, அதில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நம்ம வாழ்க்கையை முடித்து போடும்படியாக வருகிற சோதனைகளுக்கு நாம் ஜெயம் எடுக்கும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அருமையாக இதில் கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு காரியம் பாருங்க, யார் பெரியவன் என்று சொல்லி அப்படி ஒரு எண்ணம் வரும்போது நாம் அதில் நிதானித்து பாருங்க. 26வது வசனம், லூக்கா 22:26, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். அப்போ பாருங்க, அப்போ நம்ம ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கும்போது அவர் நம்ம கூட பேசுவார். அவர் நம்ம கூட பேசும் பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுங்களா? நமக்கு சொல்லி கொடுப்பார். நடக்க வேண்டிய அவர் வழியை நமக்கு காட்டுவார். நம்மீது அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ செய்கிறது பெருமையாக இருக்குது தம்பி, இதை கொஞ்சம் மாற்றிக்கோன்னு சொல்லுவார். நீ இப்போ உனக்கு சோதனைக்காரன் கூட உன்னுடைய சிந்தனையில் பேசிகிட்டு இருக்கிறான், நீ கொஞ்சம் இதை சரிப்படுத்தி கொள்ளு, உன் சிந்தனை சரியில்லைன்னு ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். அப்போ யாருக்கு இதெல்லாம் வரும்னா, ஜெபிக்கிற மனுஷனுக்குங்க. ஜெபமே இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த இடத்துல சோதனைக்காரனுடைய வேலை தான் நடக்கும். சோதனைக்காரன் மட்டும்தான் நம்மளை இயக்க முடியும். அவன் பல சோதனைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை நரகமாக்கி நாசம் பண்ணி விடுவான். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் நம்ம பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போது நமக்கு ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ, ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க மறந்துருந்தீங்கன்னா, சில நேரங்களில் வேலைப்பளு இருக்குது, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், இல்லை ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ, இல்லை நம்ம எதை முக்கியத்துவமான ஒரு சில காரியங்கள் இருக்கும், உலக காரியங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும், எல்லாம் கரெக்டு தான். நம்ம சாப்பிட்றோமோ, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நமக்கு முழுமையான ஒரு காரியம். ஆமென். வேதத்தை வாசிக்க வேண்டும், அதுதான் நமக்கு ஒரு ஆகாரம். நம்ம ஆவிக்குரிய மனுஷனை முதல்ல நாம் கட்டுவதற்கு, நாம் ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்முடைய ஆவியிலே நாம் உணர்த்தப்படுவர்களாக, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை அளிக்கிறவர்களாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக சரீரத்திற்குரிய காரியத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ ஆண்டுடைய ராஜ்யம், அவருடைய நீதினா கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அது மாத்திரமல்ல அதன்படி நடக்க வேண்டும். அப்போ கிரியைகளிலே நாம் காட்ட வேண்டும். அப்போது ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போ தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஜெபம் என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனோடு ஐக்கியத்தை கொடுக்கிறது. தேவனோடு பேசுகிறது தான் ஜெபம். அப்போது தேவனோடு பேசும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். நம்ம அவர்கிட்ட பேசும்போது பேசாமல் இருப்பாரா? நம்ம ஆண்டவரோடு பேசும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். நம்ம ஆண்டவரோடு பேசுவது ஜெபம். அவர் நம்மோடு எப்படி பேசுவார்? ஒரு வேத வாசிப்பு, ஒரு வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மோடு அவர் பேசுவார். மகனே, நீ நடக்கிறது இப்படி கோணலான வழியில் நடக்கிற, இதை சரிப்படுத்திக்கொள், இதை நீ சரிப்படுத்திக்கொள், இதை இந்த மாதிரி பண்ணு, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி வந்துடுவ, நீ இப்படி பண்ணால் இந்த மாதிரியான காரியங்கள் வந்துடும்னு ஆலோசனை நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அப்பாவை பார்த்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியம் நமக்கு சித்தமாக, எல்லாம் ஜெபந்தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே. ஃபஸ்ட்டு ஜெபம் இல்லாத ஒரு லைஃப் ஒன்றுமே இல்லைங்க, அது வாழ்வே இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா தேவைகளும் ஆண்டவர் சந்திப்பார். நம்முடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்திலே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவைகளை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. கேளுங்கள்
தரப்படும் என்று சொல்லுகிறார். மத்திய 7:7 பார்க்குற அழகான வார்த்தை, கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேட்கவே இல்லையே, ஜெபிக்கவே இல்லையே. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை? ஃபஸ்ட்டு எனக்கு தெரிந்த ஒரு போதகர் சில காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வருவார். அப்போ அவர் திடீர்னு யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனைன்னு சொல்ல, இன்றைக்கி காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, இன்றைக்கி காலையில் நீங்கள் வேதம் வாசித்தீங்களா, இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன இதைத்தான் ஃபஸ்ட்டு கேட்பார். ஃபஸ்ட்டு இது தான் அவர் கேட்பார். அப்போது நம் சோதனைங்கிறது மனிதனுக்கு எல்லாத்துக்கும் வரும். இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இருக்குதுங்க, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. இருள் இல்லாமல் இருக்குமா? இருக்குது. ஆனால் அந்த இருளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சத்தின் மூலமாக தான் நம்ம ஜெயிப்போம். பாருங்கள், ஒரு பெரிய இருள் இருக்குது, படர்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தீப்பொறி, ஒரு சின்ன தீக்குச்சி எடுத்து நம்ம பற்ற வைக்கும் பொழுது அந்த இடமே பிரகாசமாக மாறிவிடுகிறது. பாருங்க, அவ்வளோ இருள், ஒரு சின்ன ஒரு தீப்பொறி வரும்போது அப்படியே வெளிச்சமாக மாறிடுது. அப்போது எத்தனை பிரச்சனைகள் சோதனைக்காரன் கொண்டு வருவான், எத்தனை வேதனைகள், எத்தனை காரியங்களையும் அவன் கொண்டு வந்து நம்மளை அடக்கி நம்ம வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஜபமாவது அது நமக்கு வெளிச்சமாக அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு கட்டாயம் நம்மை மீட்டெடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. ஆகவே ஜெபம் இல்லை என்று சொன்னால் ஜெயம் இல்லை. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. ஆண்டவரே, இந்த நாளில் எதை மறந்தாலும் ஆண்டவரே ஜெபிக்க நாங்கள் மறக்கக்கூடாது, உங்களுடைய வேதத்தை மறக்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட கற்றுக் கொடுத்தீர். தேவனோடு ஐக்கியம் இருக்கிறவன் என்றைக்கும் ஆண்டவரை வெற்றியுள்ளவனாக இருக்கிறான். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, சோதனை வந்தாலும் அதை சாதனையாக மாற்றுகிற ஒரு வாழ்க்கை, அது ஜெபிக்கும் பொழுது, தேவனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது கட்டாயம் அவருடைய அந்த ப்ரெசன்ஸ், அவருடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், உடைய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க, எங்கள் ஜெபங்களை அதிகப்படுத்தி கொள்ள, ஜெபங்கள் மூலமாக ஜெயங்களை எடுக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட கிருபை பாராட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஜெப ஆவியை கொடுத்து நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.